சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்கும் பயப்பட மாட்டாருங்கிறது அந்த வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கருணாநிதி முன்னாடியே பிளாக் பஸ்டர் ஸ்பீச்சு கொடுப்பாரு, அவர் முன்னாடியே அஜித்தை பாராட்டினாரு, அந்த விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே. அண்டு ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போதே அவர் பேசியிருக்கிறாரு. ரொம்ப ஓப்பனா நேர்மறையா யாருக்கும் பயப்படாம டேரிங்கா தன்னோட ஒப்பீனியன் சொன்ன ஸ்டார் நடிகர்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்தியா அலையன்ஸ் எல்லாருக்குமே கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே முன்வைக்கிறோம். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பொது தலைவர். அதனால தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூமெண்ட்டுக்கு அவர் பிரசிடென்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த அனைத்து கட்சியினரும் முன்மொழிந்து அவரை உருவாக்கணும். பாஜக கொண்டு வந்ததுன்னு வரக்கூடாது, இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு இருக்கக்கூடாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் என்னோட பேர் தங்கமணி, இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட்டுடைய நிறுவனர். இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பேசிக்காக தொழில் ரீதியாக ஒரு பிராண்டிங் கம்பெனி. அதை தவிர்த்து இந்தியாவில் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் நேர்மறையான மாற்றத்திற்காகவும் பல முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு லாப நோக்கமற்ற ஒரு இயக்கமாகவும் இந்த இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட் செயல்படும். எங்கள் இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட் சார்பிலையும் ரஜினிகாந்த் ரசிக மன்றத்தின் சார்பிலையும் இணைந்து, அந்த மன்றத்தில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் அவர்களோடு இணைந்து சில முக்கியமான அறிவிப்புகளை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வேணும்னா நான் கொடுத்துட்றேன். நான் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட மகன். எங்கள் அம்மா இப்போவும் ஈரோடு கரங்கப்பாளையத்தில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுற, தள்ளுவண்டிலே வியாபாரம் பண்ணுறேன். அந்த ஒரு கூலி தொழிலாளியோட மகன் தான் நான். இங்கேயும் இருக்கிற ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களும் நிறைய கூலிகள் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஒரு கூலி. அந்த கூலி ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறார், நிறைய பேரோட வாழ்க்கையை முன்னேற்றிருக்கார். உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறார், எக்மோரில் சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருந்தார், இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவர் ஹெட் குவார்ட்டர்ஸாக அமெரிக்காவில் இருக்குது. அவரெல்லாம் 1 லட்சம் கோடி அவரோட சொத்து மதிப்பெல்லாம். தலைவரோட ரஜினிகாந்தோடைய ரசிகர். அவரோட வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றதற்கான ஒரே காரணம் தலைவரோட இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ். அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவரால் உந்துதல் கிடைக்கப்பட்டு நான் இந்த இடத்துக்கு அடைஞ்சேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க, உலக அளவில் அவரால் இன்ஸ்பயர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மோடி உட்பட அவர் வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன், அவரை சந்தித்தாலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் வேறு லெவலில் இருக்கும். அதுதான். ஸோ இந்த கூலிக்கார பையன், இந்த கூலிகள்லாம் சேர்ந்து எங்களுடைய கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த நாட்டுடைய இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அறிவிக்க வேண்டும். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் கட்சி பாரபட்சமின்றி இந்திய ஜனாதிபதியாக தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்திய ஜனாதிபதியாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. இதை ரொம்ப ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது தனிப்பட்ட முறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அட்டென்ஷனை, அவரோட கவனத்தை பெறுவதற்காகவோ இல்லை அரசியல் ரீதியாக ஏதாவது பிரதிபலனை பெறுவதற்காகவோ எந்த உள்நோக்கமும் இல்லாமல், அல்லது நிறுவனத்தின் லாபத்திற்காகவோ இல்லை. உளப்பூர்வமான, ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த நாட்டில் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டருக்கு மேலே பவர்ஃபுல் போஸ்ட், ஆனால் அதை பவர்ஃபுல் பர்சன்ஸ் அலங்கரித்தது ரொம்ப கம்மி. கடைசியாக ரொம்ப பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டாக இருந்தது ஒரு தமிழன், டாக்டர் APJ அப்துல் கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை இன்றும் ஆண்டு கொண்டிருக்கின்ற, மக்கள் மனதை ஆண்டு கொண்டிருக்கிற, ஏன் இந்திய அளவில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களுக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய இந்திய மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இந்திய தேசத்தின் தலைவராக, இந்திய ஜனாதிபதியாக வர வேண்டும்னா எங்களுடைய முதல் கோரிக்கை இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக கட்சி பாரபட்சமின்றி திரு ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வரணுங்கிறத இம்பேக்ட் இந்தியா சார்பாக நாங்கள் முன்மொழிகிறோம். இரண்டாவது கோரிக்கை
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திரை ஆளுமையாக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்திய லெவலில் மிகப்பெரிய வெற்றி படங்கள், அது கலை ரீதியான தொடர் செயல்பாடுகளுக்கான அங்கீகாரமாக இந்திய சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்களின் கலை பாரம்பரிய கொண்டாட்டம் என்பதை மத்திய அரசு முன்னெடுத்து அதை வந்து அவங்க வந்து நடத்தணும். அந்த நிகழ்வு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவரோட தலைமையில், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவங்க முன்னிலையில், மத்திய அமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி அமைப்பு தலைவராக கலாநிதி மாறன் அவர்கள் வந்து அதில் செயல்படணும். எதுக்கு ஒவ்வொரு அனைத்து கட்சி சார்ந்தும் அனைத்து முக்கியஸ்தர் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி இதை வந்து இந்த ஒவ்வொருவரையும் வந்து நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர வந்து ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு நபர். அது அந்த 50வது ஆண்டு கொண்டாட்டத்தில் அது வந்து வெளிப்படணும். அப்புறம் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து காலத்திலேருந்து ரஜினி வந்து தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டதால இனி ஏஐ தொழில்நுட்பத்தில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களோட அந்த உருவ அமைப்பில் வந்து படங்கள் வந்து தொடர்ந்து வெளியில் வரணுங்கிறத நாங்கள் வந்து கலை இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு வந்து அது ஒரு கோரிக்கையை வந்து நாங்கள் கொண்டு வரோம். இம்பாக்ட் இந்தியா மூமெண்ட் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மற்றும் மக்கள் சேர்ந்து ஒரு இயக்கம், மக்கள் இயக்கமாக ஒரு விஷயத்தை அறிவிக்கிறோம். இந்திய ஜனாதிபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இந்திய ஜனாதிபதியோடைய பதவிங்கிறத நாங்கள் முன்மொழியறதை அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த பத்திரிகை பொதுவெளியில் அவருக்கு முன் வச்சிடுறோம். அண்டு மற்ற விவரங்களை நான் அந்த 7 கோரிக்கைகளையும் நான் விரிவாக வாசிச்சிடுறேன். இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக ரஜினிகாந்த். இம்பாக்ட் இந்தியா மூமெண்ட் இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முன்மொழிகிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கைக்கு மத்திய அரசு, பாஜக, காங்கிரஸ், திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிகள் உட்பட அனைத்து தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் எமது இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதை முன்னெடுத்து செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களின் இந்த இதயபூர்வமான வேண்டுகோளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2வது கோரிக்கை, தலைவர் 50 இந்திய சினிமாவில் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால பாரம்பரிய கொண்டாட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இந்த வரலாற்று மைல்கல்லை கௌரவிக்கும் வகையில் தேசிய அளவில் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு நடக்க விரும்பும் முறை, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த 50வது ஆண்டு விழா, ரஜினிகாந்துடைய 50வது ஆண்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தணும். இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கணும். மத்திய அமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யணும். ஏன்னா அவர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கனால, தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களால் அந்த பணியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சி இந்த தலைவர் 50வது ஆண்டு விழாவுடைய நிகழ்ச்சி அமைப்பு தலைவராக சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறன் செயல்படலாம். நிகழ்ச்சி அமைப்பு செயலாளராக நடிகர் விஜய் பணியாற்றலாம். தமிழ் திரைப்படத்துறையும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யலாம். மேலும் நடிகர் அஜித், சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி மற்றும் நடிகர் தனுஷ் மற்றும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்களாக அவர்களும் செயல்படலாம். இந்த கொண்டாட்டம், இந்த பிரம்மாண்ட நிகழ்வை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்த விரும்புகிறோம். இதில் குறிப்பாக ஒன்று, சன் டிவி குழும தலைவரை இந்த 50வது ஆண்டு விழாவை நடத்துவதற்கு அவரை தலைவராக நாங்கள் முன்மொழிகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் பிக் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே அவர் பல மேடைகளில் வெளிப்படையாக அவரோட அபிமானத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அவரோட ஒருங்கிணைப்பு தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தலாங்கிறத எங்களோட தனிப்பட்ட விருப்பமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மற்றபடி இதில் எந்த கட்சி சார்பும் கிடையாது. எனவே அனைவரும் இதில் சேர்ந்து தலைவருடைய இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம். இந்த கொண்டாட்டம் சர்வதேச அளவிலான நிகழ்வாக நடத்தப்பட வேண்டும். வெளிநாட்டு பிரதிநிதிகள், ஹாலிவுட் நட்சத்திரங்கள், ஆஸ்கார் விருது பெற்றவர்கள், சர்வதேச திரைப்பட பிரபலங்கள் ஆகியோர் அழைக்கப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக தலைவர் 50ங்கிறத நடத்தணும். இப்போ உலக முழுக்க போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய
சினிமா ஸ்டாரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக முக்கியமானவர். 75 வயதுலையும் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது. அது தமிழ்நாட்டில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதனால் இந்த கொண்டாட்டங்கிறது உலக அளவிலான ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக இது நடக்கணும். அண்ட் 3வது கோரிக்கை, ஏஐ மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் ரஜினிகாந்தின் திரையுலக கலைப்பயணம் தொடர்ந்து செல்லும். அதாவது இப்போது அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி ஏஐ இதெல்லாம் பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்படங்கள் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் வரணும். ஏன்னா ரசிகர்கள், தீவிரமான ரசிகர்கள், இன்று பிறந்த குழந்தை கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோவை பார்த்தா இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் அவர் சார்ந்த படங்கள் வரணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்காக அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவருடைய பிரதிகளை எடுப்பது போன்ற பணிகளை அவரது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இதில் ஆர்வம் அதிகம். 100 ஆண்டுகளுக்கு மேல் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் கிராபிக்ஸ் பட தயாரிப்பில் அதிகம் ஆர்வம் கொண்ட நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் புதுமையான தொழில்நுட்பத்தின் மூலம் ரஜினிகாந்தின் சினிமா பாரம்பரியத்தை பாதுகாத்து விரிவாக்கும் நோக்கத்தில் முன்முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 4வது, ரஜினிகாந்த் ஒரு போராளி. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர பயப்படுகிறார் என்ற சமீபத்திய வதந்திகள் முற்றிலும் தவறானவை மற்றும் நியாயமற்றவை. ரஜினிகாந்த் தனது வாழ்நாள் முழுவதும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் முன்னிலையில் தனது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தியுள்ளார். அவர் பல தலைவர்களுடன் நட்பு பாராட்டியவர், இன்றும் நட்புடன் இருப்பவர். கருணாநிதி, ஜெயலலிதா, நரேந்திர மோடி மற்றும் பல தலைவர்கள் மற்றும் உலகளாவிய பிரமுகர் முன்னிலையில் ரஜினிகாந்த் எப்போதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசி தான் ஒரு போராளி, அதிகாரத்துக்கு பயப்படுபவர் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும் 96 என்ன நடந்திருக்குன்னு. 96 தலைவரோட ஸ்பீச், அவர் பேசுறது நமக்கு இந்த பேசுனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் நம்ம படம் வெளியிட முடியுமா அப்படிங்கிற எந்த துளி இதுவும் தெரியாது. அந்த 96 வந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் முகத்தில் இருக்கிற திமிரு, அந்த தைரியம், அதெல்லாம் இப்போ இருக்கிற யாருக்குமே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு புலி நம்மளை ஒரு காட்டில் போகும்போது ஒரு புலி நம்மளை மிரட்டு தானே, நம்மளை பார்த்து கர்ஜிக்குதான், அந்த புலியவே தொண்டையை கடிச்சு கொன்றணுங்கிற மாதிரி வெறி கொண்டவர் தலைவர் ரஜினிகாந்த். அவர் அந்த மாதிரிலாம் இருந்தவர். அந்த மாதிரி ஒரு தக்கான, ஒரு ரக்கடான, ஒரு ஆக்ரோஷமான மனிதர் தான் ரஜினிகாந்த். அதெல்லாம் வேணாம், சாந்தமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆன்மீக வழியில் போய் இப்போது மிகவும் சாந்தமாக வேற உருவத்தில் இருக்கிறார். ஓகே, அதனால் அவர் பயப்படுறாரு, பயந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் முற்றிலும் தவறானது. வரலாற்றை புரட்டி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினி போல கர்ஜித்தவர்கள் யாரும் இல்லை, அவர் போல கோபத்தை வெளிப்படுத்தியவர் யாரும் இல்லை. கருணாநிதி முன்னிலையிலேயே அவருக்கு எதிரான கருத்துக்களை வழிமொழிந்து கைத்தட்டி பாராட்டினார் அஜித்துக்காக. ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே ஜெயலலிதாவை அவங்க நல்லது செய்யும்போது தைரியலட்சுமின்னு பாராட்டியிருக்கிறார். இது கட்சி பேதமின்றி யாரை பற்றி கவலைப்படாமல் வெளிப்படையாக நெஞ்சுரத்தோட சொல்லக்கூடிய தைரியம் இந்த நாட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான். அவர் உண்மையிலேயே தக்கு, அவர் உண்மையிலேயே ரக்கட், அவர் மிக ஆக்ரோஷமானவர். அவர் மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க ரூமருக்கு இந்த பதில் சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு. அதனால் இந்த தகவலை பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ட் பாஷா 2க்கான கோரிக்கை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய கிளாசிக்களில் ஒன்றான பாஷா திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேண்டுகோள் ரசிகர்களின் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. அண்ட் 6வது கோரிக்கை, ரஜினிகாந்த் கமலஹாசன் படம். நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கும் படம் குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களின் அன்பான ரசிகர் வேண்டுகோள், ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்க வேண்டும், கமலஹாசன் வில்லனாக நடிக்க வேண்டும். இந்திய சினிமாவில் இது ஒரு வரலாற்று திரைப்படமாக மாறும். இருப்பினும் இது இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களின் படைப்பு சுதந்திரத்தை மதிக்கும் வகையில் ரசிகர்களின் விருப்பமான பரிந்துரையாக மட்டுமே முன்வைக்கிறோம். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் படங்களில் வில்லனாகவே நடிச்சிருக்கிறார். முன்னாடி வில்லனாக நடிச்சிருக்காரு. இப்போது அதே இது மாறணும்னு நினைக்கிறோம். அவர் ஹீரோவாகவும் கமலஹாசன் வில்லனாகவும் நடித்தா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம்.
அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸில் நாங்கள் அதை விருப்பப்படுறோம். அண்டு 7வது கோரிக்கை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களிடம் அபரிமிதமான மரியாதை பெற்றிருக்கிறார். பிரதமர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் முதல் உலக தொழிலதிபர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் வரை ரஜினிகாந்த் அவரது பணிவு, ஆன்மீகம், ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்திற்காக போற்றப்படுகிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அதிகாரப்பூர்வ வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிடுமாறு பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவு கோருகிறோம். இம்பாக்ட் இந்தியா மூமெண்ட் தேசிய தலைவர்கள், இந்திய மக்கள் மற்றும் பிரமுகர்கள் ஆகியோரிடம் இந்திய ஜனாதிபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் இயக்கத்திற்கு கட்சி பாகுபாடின்றி ஒருமித்த ஆதரவை கோருகிறது. ஒருமித்த ஆதரவு, அதாவது இவருக்கு சாயம் பூசக்கூடாது, காவி சாயம் பூசக்கூடாது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த அரசியல் என்ட்ரிலிருந்து விலகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். தன்னை வந்து காவி சாயம் வந்து பிஜேபி தன் மேலே சவாரி செஞ்சிடக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம். அது என்னோட அப்சர்வேஷன். ஓகே, அவர் வந்து அரசியல் வராமல் இருந்ததுக்கு காரணம் பல காரணங்கள் சொல்லப்படுது. அது அவர் நேரடியாக சொன்னது கொரோனா, அது பாதிக்கப்படக்கூடாது. அவரே ஏஜ்டு அண்டு அவருடைய பார்ட்டியில் இருக்கிற ரசிகர்களும் ஏஜ்டு. ஸோ அவர் இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு நினைச்சாரு, அதனால் வரல. ஸோ கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது, தனக்கு யாரும் சாயம் பூசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவர். ஓகே, அதனால் இந்த 7 கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இந்த தருணத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, இந்தியா அலையன்ஸ் எல்லாருக்குமே கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே முன்வைக்கிறோம். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பொது தலைவர். அதனால தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூமெண்ட்டுக்கு அவர் பிரசிடெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த அனைத்து கட்சியினரும் முன்மொழிந்து அவரை உருவாக்கணும். பாஜக கொண்டு வந்ததுன்னு வரக்கூடாது, இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தோடு இந்தியா அலையன்ஸ், காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்கால் அண்டு பீகார் நிதிஷ்குமார், இப்படி பல்வேறு தரப்பட்ட ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுடைய சப்போர்ட்டோட ஒரு மக்களின் தலைவராக, மக்களின் ஜனாதிபதியாக தலைவர் ரஜினிகாந்தை முன்மொழிய வேண்டுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கை. இதற்கு இவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், சித்தராமையா, சந்திரபாபு நாயுடு, யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், சிபிஆர் இந்திய துணை ஜனாதிபதி, எஸ்பி முத்துராமன், கமலஹாசன், இளையராஜா, அண்ணாமலை பாஜக, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், ரன்வீர் சிங், ஐஸ்வர்யா ராய், முகேஷ் அம்பானி, மகேந்திர சிங் தோனி, இவங்க எல்லாரும் இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்திய ஜனாதிபதியாக இவரை கொண்டு வருவதற்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஏன்னா இது ஒரு ரசிகராக எனக்குள்ள ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏழைகள் தான் என்னோட எதிரி, அதாவது ஏழைகளோட பசி தான் என்னோட எதிரின்னு சொல்லி தலைவர் சொல்கிறார். அதனால் மக்கள் சேவை செய்யணுங்கிற ஒரு அர்ஜி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் கால சூழல் அவரால் செய்ய முடியாத விஷயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. பட் ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு இந்திய நாட்டுக்கே அவரால் சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற அவர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அடங்க விரும்பலை, நாங்களே விரும்பலை. முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். இந்திய ஜனாதிபதியாகி ஒரு சர்வதேச தலைவராக அவர் பார்க்கப்படணும். புரியல? அதுக்கு தான் நான் குறிப்பிடுறேன். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் மரியாதைக்குரிய தலைமையைப் போலவே ரஜினிகாந்த் இந்தியாவின் வலிமையான மற்றும் உத்வேகம் தரும் ஜனாதிபதியாக மாற முடியும். அவரது நாணம், ஆன்மீகம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவை தேசத்தை ஊக்குவிப்பதோடு இந்தியாவை அதிக நேர்மறை மற்றும் செழிப்புக்கு வழிநடத்தும். உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக அந்த போஸ்ட் மாறிடுங்க. டெஃபினட்டாக அந்த பவர்ஃபுல் பர்சன் அந்த இடத்துக்கு வந்தால் அந்த போஸ்ட் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறிடும். ஏபிஜே அப்துல் கலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஜனாதிபதிக்கு இவ்வளோ பவராக இவ்வளோ விஷயம் செய்ய முடியுமா அது ஓகேவா? அவரோட ஃபேஸை பார்த்தோம்னா அவர் தான் உண்மையிலே ஜனாதிபதி. அதுக்கப்புறம் வந்தாங்க, அவங்கள யாரும் மனப்பூர்வமாக என்னால் ஜனாதிபதியாக பார்க்க முடியல, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் இந்த தேசத்துடைய ஜனாதிபதியாக வரணும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட் டம்மியாகவே இருக்கக்கூடாது, அது உண்மையிலேயே உன்னதமான ஒரு
ஒரு பதவியாக மாறணுங்கிறதுக்காக தான் தலைவரை நாங்கள் அதுக்கு பரிந்துரைக்கிறோம். அதாவது இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்கல, அவர் என்ன ஜனாதிபதி ஆகுன்னு கேட்கல. ரசிகர்களா எங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம், சரிங்களா? எங்களோட விருப்பத்தை நாங்கள் தலைவருக்கு நேரடியாக இந்த பொதுவெளியில் அறிவிக்கிறோம், ரசிகர்களுக்கு அறிவிக்கிறோம், பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இது மக்களுடைய விருப்பம் அண்டு அரசியல் கட்சி தலைவர்களோட விருப்பம். அவங்க கையில் தான் இருக்குது ஜனாதிபதி ஆக்க வேண்டியது, சரிங்களா? நான் தனிப்பட்ட நபர் பண்ணல. அண்ட் நீங்கள் கேட்டீங்க, இப்போ ரஜினிகாந்தை ஒரு நடிகராக பார்க்குறீங்க, இவரை ஏன் ஊக்குவிக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தது. அவர் அப்படி பார்க்கக்கூடாது. அவர் நடிகர் அல்ல, நடிகர் போன்ற பார்வையில் அவரை பார்க்கக்கூடாது. அவர் எம்ஜிஆர் அவர்களே மனித புனிதர்னாரு. அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புனித ஆத்மா. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னா காந்தியடிகள் தன்னோட வாழ்க்கை வரலாற்றில் எல்லா உண்மையிலும் எழுதினாரு, அதே மாதிரி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக நெஞ்சுரத்தோடு சொல்லக்கூடியவர். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வாழ்க்கை வரலாற்றை எழுதுனா உண்மையிலேயே சத்திய சோதனை எப்படி நேர்மையாக எழுதப்பட்டதோ அதே நேர்மையோடு எழுதப்படும். ஓகேங்களா? அது எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரியான ஒரு தலைவர், அவருக்குள்ள ஒரு தலைவர் இருக்கார், அவர் பார்ன் லீடர். ஏன் ரஜினிகாந்த் அவர்களை தலைவர் என்று அழைக்கிறோம்? தலைவர்னு கூப்பிட சொன்னாருங்களா? நிர்வாகிகள் இருக்காங்க, உங்களுக்கு தலைவர் கூப்பிட சொன்னாரா? உங்களுக்கு தலைவர் ஏன் தலைவர்? ஏன்னா ஹீஸ் அ பார்ன் லீடர். அவர் பிறப்பிலேயே ஒரு தலைவர். மானசீகமாக நம்ம ஒரு சிலரை நினைப்போம், இவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு. மானசீகமாக மனசுக்குள்ளே நமக்கு தலைவருங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்துருக்கார். அவர் எங்கேயும் இப்போ தலைவர்னு போஸ்ட் அடிச்சு விட்டல, அவரோட ரசிகர்கள் தான் விட்டுறாங்க. இப்படி மானசீகமாக ஒருத்தர் நம்ம மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுவார், தலைவர் சொல்லிட்டார். ஏன்னா அவரோட தாட்ஸ், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள் ஒரு தலைவனுக்குரிய அங்கீகாரத்தோடு இருக்குது. அதை பின்பற்றி நடத்துகிறவன் இன்னொரு தலைவன் ஆகிறான். அதை பின்பற்றி வழி நடத்துகிறவன் ஒரு தொழிலதிபர் ஆகும். அதை பின்பற்றி நடக்கிறவன் மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆகிறான். அதை பின்பற்றி நடக்கிறவன் ஒரு உலக தலைவன் ஆகிறான். மலேசிய பிரதமர் வீட்டுக்கு போயஸ்கார்டில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு போகிறார். இப்படி ஹீ இஸ் எ இன்ஸ்பைரர், சரிங்களா? அவர் ஒரு புனித ஆத்மா. அவர் ஒரு நடிகராக பார்க்கக்கூடாது. அந்த நடிகருடைய இந்த காலகட்டம்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. ஓகே, அதாவது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ரஜினிகாந்த் மக்களுக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சாரா? ஏதாவது பொங்கலுக்கு பரிசு கொடுத்தாரா? இவங்களுக்கு ஏதாவது சேப்பாக்கம் பகுதியில் இல்லை ஏதாவது குடிசை பகுதிகளுக்கு போய் ஏதாவது பண்ணாரா? எல்லாருக்கும் ஒரு சில குணநலன் இருக்குது. சில பேர் நேரடியாக சில விஷயங்களை செய்வார்கள். ஓகே, சில பேர் நேரடியாக சில உதவிகளை செய்வாங்க. சில பேர் விளம்பரத்துக்காக செய்வாங்க. சில பேர் அரசியலுக்காக செய்வாங்க. சில பேருக்கு அதை செய்ய பிடிக்காது. உதாரணத்துக்கு எனக்கும் சில பேர் நேரடியாக ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் இதை பண்ணேன்னு சொல்கிறது எனக்கு பண்ணுறது பிடிக்காது. அப்படியான ஒரு குணநலன் உள்ளவர். ஆனால் அவர் நேரடியாக செய்யாவிட்டாலும், நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாவிட்டாலும், அவரால் வாழ்ந்தவர்கள் பல கோடி, நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நேரடியாக உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு செய்ய மாட்டார். ஹி இன்ஸ்பயர்ஸ். அவர் இந்த ஸ்டேட்டை, இந்த மாநிலத்தை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறார். ஹி இன்ஸ்பயர்ஸ் திஸ் நேஷன். ரன்வீர் சிங் காலில் விழுகிறார். ஓகே, யோகி ஆதித்யநாத் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்ஸ்பயர் பண்ண, அதாவது அவரோட தாட்ஸு, அவருடைய எண்ணங்களை நீங்கள் கேட்டாலே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். நீங்கள் போய் அவருக்கு கொடுக்குற ஒரு 10 ரூபா டப்பா இல்லை ஏதாவது பரிசு பொருளை வாங்கி முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகளை அதுபடி நடந்தாலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் நான் சொன்னேன். அமெரிக்காவில் ஒருத்தர், கலிஃபோர்னியாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய முதலாளி, பெரும் முதலாளி, பல லட்சம் கோடிக்கு அதிபதி. அவர் அந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தைகள் தான், அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருக்கிறது. இப்படி பல கோடீஸ்வரர்களை உருவாக்குனவரை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகேங்களா? சாதாரண இருந்தவர்களை உழைப்பாளியாக்கி, உழைப்பாளிகளை தொழிலாளி ஆக்கினவர் தான், தொழிலாளிகளை முதலாளிகள் ஆக்கினவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது மறைமுகமாக அவர் இந்த மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஊக்குவிப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு நேரடியாக தெரியாது. இது மறைமுகமான ஒரு முன்னேற்றத்தை அவர் கொடுத்துருக்காரு இந்த ஸ்டேட்டுக்கு.
ரஜினிகாந்த் திமுக ஒரு நெருக்கடி காரணமாக அரசியல் ஒதுங்கினார் சொல்லி ஆதரவாளர்கள் சொன்னாங்க. அவர் கட்சியிலிருந்து நடிகர் விஜய் நீக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கோரிக்கை வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க வந்து அதை வரதேன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்கும் பயப்பட மாட்டாருங்கிறது அந்த வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். மு கருணாநிதி முன்னாடியே பிளாக் பஸ்டர் ஸ்பீச் கொடுப்பாரு, அவர் முன்னாடியே அஜித்தை பாராட்டினாரு, அந்த விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அண்டு ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போதே அவர் பேசியிருக்கிறாரு. அண்ட் இந்த சிவாஜியுடைய ஃபங்க்ஷனில் பேசியிருக்கிறாரு. ரொம்ப ஓப்பனாக நேர்மறையாக யாருக்கும் பயப்படாம டேரிங்காக தன்னோட ஒப்பீனியன் சொன்ன ஸ்டார் நடிகர்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஓகே, அந்த நெஞ்சுரம் தைரியம் இங்கே யாருக்குமே கிடையாது, அவருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, இப்போவும் அவருக்கு தான் இருக்கு. சரியா? இது நான் எதை ஏன் சொல்றேன்னா, திமுக தலைவர் முன்னிலே அவர் அவங்க கட்சிக்கு எதிரான கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கை தட்டினவர். அண்டு ஏன் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்குமே சூப்பர் ஸ்டார் ஒரு இன்ஸ்பைரிங். ஓகேவா? சூப்பர் ஸ்டாருடைய சில எண்ணங்களையும் அவரோட நடவடிக்கைகளையும் அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு சில விஷயங்களை செய்கிறார். ஓகேவா? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் திமுகக்கு பயந்துட்டு தலைவர் பின்வாங்கினார்லாம் யாருமே யாரும் சொன்னால் சிரிச்சிருவாங்க வெளியே. ஓகே, அதெல்லாம் அவர் வேற லெவலில் இருக்காரு. சரி, நான் அதை பற்றி பேசுகிறேன். ஒரு தனிப்பட்ட நபருக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டாங்கிறனால அவரோட பேரை நான் தவிர்க்கிறேன். ஓகே, ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரே ஒரு விளம்பரத்துக்காக தான் தலைவரை பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர பயப்பட்டார், அதுக்கு திமுகவுடைய மிரட்டல்னால தான் அவர் வரல அப்படின்னு இந்த தாவக கட்சியுடைய நிர்வாகி ஒருவர் சொல்லியிருப்பது தனிப்பட்ட முறையில் அவருக்கு அவர் மீது கவனம் பெறுவதற்கான ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு அப்போ தான் அவரோட ஸ்பீச் வெளியே போகும் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொன்று, அவர் ரஜினி ரசிகர்கள் ஒருவேளை தாவேக்காக்கு ஆதரவு அளிப்பாங்க, அந்த வாக்குகள் தாவேக்காக்கு வரும் அப்படிங்கிற சிந்தனையோட பண்ணியிருக்கலாம். இந்த 2 விஷயம் நடந்திருக்கும். ஓகேவா? இது 2 விஷயந்தான் எனக்கு தெரிஞ்ச அவரோட மைண்டில் இருந்திருக்கும். ஆனால் இது 2மே அவருக்கு உதவாது. இந்த வாக்குகளும் அவருக்கு எதிரான பதிவிட்ட கருத்தால் அந்த வாக்குகளும் தாவேக்காக்கு போகாது, ரஜினி ரசிகர்களோட வாக்குகள் போகாது. அண்ட் இப்போ அவரோடான ஒரு விஷயம் அவர் சக்ஸஸ், தலைவரை பற்றி பேசினால் இப்போ அவர் பேச பொருளாக இருக்கிறாரு, அது ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறார். ஆமாம் ஆமாம், சுய விளம்பரத்திற்கான இதுதான். ஆமாம், ஒருவேளை திமுக நெருக்கடி அவர் சொன்ன போது அது தெரியல, அது ரொம்ப 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 நேரடியாக நம்ம பார்த்தா தான் சாட்சி இருந்தால் சொல்லணும். திமுக நெருக்கடி கொடுக்க முயற்சி கொடுத்திருந்தாலும், அப்படியே முயற்சி எடுத்திருந்தாலும் அதற்கெல்லாம் தயங்கி பின்வாங்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்ல. ஆமாம், கரெக்டு தானே? அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். இப்போவும் 96ல் தலைவர் ரஜினிகாந்த் தமாக டிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததுனால வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமில் தலைவரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் கட்சியில் சேர்ந்துருவாரோ, தமாகவில் சேர்ந்துருவாரோ, தலைவர் ஆகிடுவாரோ, அன்னைக்கு தேதிக்கு நடிச்சிருந்தா அவர் சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு தெரிஞ்சும் அவர் ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். ஓகேவா? ஏன்னா மூப்பனார் ஆதரவு கேட்குறாரு, சரி ஒரு பெரிய மனுஷன் அப்படி ஆதரவு கேட்குறாரு, அவருக்காக நம்ம குரல் கொடுப்போங்கிறதுக்காக வரார். தலைவர் ரஜினிகாந்த் அப்படி தான், நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாலும் உங்களுக்காக குரல் கொடுப்பார், நிற்பார். அதுவும் மானசீகமாக ஒரு மனசுக்கு சரின்னு பட்டா, அப்படி மனசுக்கு சரின்னு பட்டதுனால அப்படியான ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதையும் டேரிங்காக செஞ்சார். ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறேன்னா மறைமுகமாக இல்லை, நேரடியாக சப்போர்ட் பண்ணார். அந்த சப்போர்ட் மூலமாக திமுக தமாக கூட்டணி அபரிவிதமான 220க்கு மேற்பட்ட சீட்டுகளை பெற்று வரலாற்று வெற்றியை பெற்றது. ஓகேங்களா? அதனால அந்த டைமில் தலைவர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் திமுகவில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, சேர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சேர்ந்து அந்த கட்சியில் இப்பவும் அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, முக்கிய நிர்வாகிகளாகவும் இருக்கிறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட திமுகவில் இப்போது கணிசமான பேர் ரஜினி ரசிகர்களும் இருக்கிறாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.